வணக்கம் நண்பர்களே, நான் தந்திரா போதி பிரவேஷ். இந்த வீடியோவில் தம்பதிகள் எந்தெந்த நாட்களில் பால் உறவு கொள்ளலாம், எந்தெந்த நாட்களில் பால் உறவு கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்ல போகிறேன். அதாவது இந்த அமாவாசை, பௌர்ணமி, பிரதமை, சதுர்த்தி, சஷ்டி, ஏகாதசி, சதுர்தசின்னு அந்த திதிகள்லையும் ரோகிணி, உத்தரம், ஹஸ்தம், சுவாதி, அனுஷம், மூலம், சதயம், ரேவதி அப்படிங்கிற நட்சத்திர நாட்கள்லையும் தாம்பத்திய உறவை வச்சுக்கூடாதுன்னு என்னோட மனைவி சொல்கிறாங்க. அதுக்கு என்னங்கய்யா காரணம்? அந்த மாதிரி நாட்களில் உறவு வச்சுக்கிட்டா என்ன கெடுதல் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கய்யா, தெளிவாக சொல்லுங்கய்யா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, நூற்றுக்கணக்கானவங்க கேட்டிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லும் வகையில் நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டுங்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு நான் கடைசியில் ஒரு ஸ்பெஷல் போனஸ், ஒரு சிறப்பு பரிசோதனை வச்சுருக்கேன். ஸோ அதை அடையணும்னா நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, முதல்ல அமாவாசைனா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாமா? அமாவாசைங்கிறது வானியல் சார்ந்தது இல்லையா? அப்போ அது தெரிஞ்சுக்கிறது நம்ம என்ன எதையும் முதல்ல தெரிஞ்சுக்கணும், வான சாஸ்திரத்தை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஓகே, சூரியன்கிறது என்ன? அது ஒரு நட்சத்திரம், அது ஒரு நெருப்பு கோளம். பூமி அதுலேருந்து வெடித்து வந்து விழுந்த ஒரு கிரகம், அது ஒரு நெருப்பு கோளம் தான். பூமியும் எல்லா கிரகங்களுமே, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி இருக்குல்ல, எல்லாமே சூரியன்லேருந்து வெடித்து வந்த கிரகங்கள் தான். ஆனால் மேல் மட்டும் ஆறிப்போன நெருப்பு கோளங்கள். அதனால் பூமி சூரியனோட குழந்தை இல்லையா? எல்லா கிரகங்களும் அதனுடைய குழந்தைங்க. அதனால் அது சூரியனை சுற்றிட்டு இருக்குது, எல்லா கிரகங்களுமே பூமியும் சுற்றிட்டு இருக்குது. நிலா இருக்குது பாருங்க, சந்திரன், இது பூமியிலிருந்து வெடிச்சு போன கிரகம். பூமி நெருப்பு கோலமாக இருந்தப்போ இதுலேருந்து வெடிச்சு போன கிரகம். அப்போ பூமியோட குழந்தை. அதனால் அது பூமியை சுற்றிட்டு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சூரியனை சுற்றுறது இல்லை, பூமியை சுற்றிட்டு இருக்குது. பூமி சூரியனை சுற்றிட்டு இருக்கிறதுனால நிலாவும் சூரியனை சுற்றிட்டு இருக்குது. அவ்வளோதான், புரியுதா? பூமியோட குழந்தை நிலா, அது பூமியை சுற்றிட்டு இருக்குது. பூமி சூரியனையும் சுற்றுறதுனால அதுவும் சுற்றுது. ஒரு வட்டமான ஒரு ட்ராக், ரன்னிங் ட்ராக்னு வச்சுக்கோங்க. அதில் பூமியும் ஓடிட்டு இருக்குது, நிலாவும் ஓடிட்டு இருக்குது. இதில் பூமி கொஞ்சம் மெதுவாக ஓடுது, நிலா கொஞ்சம் வேகமாக ஓடுது. அதனால் ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் நிலா இருக்கும். இன்னொரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிலாவுக்கும் சூரியனுக்கு நடுவில் பூமி இருக்கும். இந்த பூமிக்கும் சூரியனுக்கு நடுவில் நிலா இருக்கு பாருங்க, அப்போ நிலா தெரியாது. ஏன்னா நிலா ஒரு கண்ணாடி மாதிரி, சூரிய ஒளியை பிரதிபலிக்கிற கிரகம் தான், சொந்தமாக ஒளி கிடையாது. அப்போது பூமி இங்கே இருக்குது, சூரியன் இங்கே இருக்குது, நிலா நடுவில் இருக்குன்னு வைங்க. சூரிய ஒளி எங்கே போடும்? நிலாவோட அந்த பக்க பகுதியில் தான் போடும். அப்போ அந்த பகுதியில் போடும்போது இந்த பின்னாடி இருக்கிற பகுதி பிரதிபலிக்கிற ஒளி இல்லையா? அதனால் பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் நிலா இருக்கிறப்போ சூரிய ஒளி நிலாவுக்கு எந்த பக்கம் போடுதோ அந்த பக்கம்தான் அது பிரதிபலிச்சுட்டு இருக்கும். சூரியன் சைடு தான் அது பிரதிபலிச்சுட்டு இருக்கும். அப்போ பூமி சைடு பிரதிபலிக்காதனால நமக்கு தெரியாது. ஏன்னா பூமி இருக்கிற பக்கமே சூரிய ஒளி படாதில்ல, அதனால் அது பிரதிபலிக்கிற ஒளியே இல்லைங்கிறதுனால அது பிரதிபலிக்காது, அதனால் நமக்கு தெரியாது. அதாவது நிலா இருக்குல்ல, 3475 கிலோமீட்டர் விட்டம் இருக்கிற ஒரு குண்டு, ஆனால் நமக்கு முன்னாலேயே தான் இருக்கும், தெரியாது. இப்படி நிலா நமக்கு முன்னாலேயே இருந்தும் கூட நம்ம கண்ணுக்கு தெரியாத நாள் இருக்குது இல்லையா? அந்த நாளை தான் நம்ம என்னங்கிறோம், அமாவாசைன்னு சொல்கிறோம். இது வானியல் சாஸ்திரம். அதாவது அமாவாசை அன்னைக்கும் நிலா இருக்குது, சூரிய ஒளி அது முழுசா பௌர்ணமி மாதிரி பிரதிபலிச்சு தான் இருக்குது. ஆனால் பிரதிபலிக்கிற பகுதி பூமியை நோக்கி இல்லை, பூமி சூரியனை நோக்கி இருக்குது. அதனால நமக்கு தெரியாது. அதன் பிரதிபலிப்பு நமக்கு தெரியாதனால தான் நம்ம அமாவாசைன்னு சொல்றோம். பாருங்க, இந்த படத்தை பாருங்க, தெளிவாக உங்களுக்கு புரியும். அடுத்தது பௌர்ணமி நாள். இதில் சூரியன், பூமி, சந்திரன் மூணுமே நேர்கோட்டில் தான் இருக்கும். ஆனால் இருக்கிற இடம் பாருங்க, அமாவாசை அன்னைக்கு பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் நிலா இருந்தது இல்லையா? இப்போ அந்த நிலை மாறி நிலாவுக்கும் சூரியனுக்கு இடையில் பூமி வந்துருச்சு. புரியுது உங்களுக்கு? இந்த படத்தை பாருங்க, தெளிவாக புரியும். அதாவது அதே தான் அமாவாசைக்கு சொன்னோம்ல, அதே மாதிரி தான் வட்டமான ஒரு ஓட்டப்பந்தய ட்ராக்ல பூமி மெதுவாக ஓடுது, நிலா சிறுசு, அதனால் வேகமாக ஓடுது. அதனால் ஒரு தருணத்தில் அந்த பூமிக்கு சூரியனுக்கு நடுவில் நிலா இருக்குது, இன்னொரு தருணத்தில் பார்த்தீங்கன்னா பூமி நடுவில் வந்துடுது. அவ்வளோதான்.
இந்த நிலாவும் பூமியும் ஒரே நேர்கோடு இருக்கும்போது நில நடுவில் இருக்கு பாருங்க, இது 2 வாரத்துல பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துடும். பூமி இங்கே இருக்கும், சூரியன் இங்கே இருக்கும், நிலா இங்கே வந்துடும். ஸோ நிலா வந்து இப்போ இங்கே சூரியன் இருக்கு, இங்கே நிலா இருக்கு. அப்போ சூரிய ஒளி பிரதிபலிக்குது, நடுவில் பூமி இருக்கு. அப்போ நமக்கு பூரா தெரியும் இல்லையா, நமக்கு எனக்கு நல்லா தெரியுமில்ல. இதைத்தான் நம்ம பௌர்ணமின்னு சொல்றோம். அதாவது 180 டிகிரி கோணத்தில் இருக்கும். ஓகே, இப்போ சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் நிலா இருக்கும்போது நம்ம நிலாவின் இருண்ட பக்கத்தை தான் பார்க்குறோம். அதனால நிலா தெரியாது. பௌர்ணமி நாளில் சூரியனுக்கும் நிலாவுக்கும் நடுவில் பூமி இருக்கிறதுனால அந்த நிலாவோட ஒளிரும் அந்த அரைக்கோளத்தை பார்க்குறோம். அதனால அது நமக்கு நல்லா தெரியுது, அதை பௌர்ணமிங்கிறோம். அப்படிங்கிறது இப்போ தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சுச்சா இல்லையா? அதாவது அமாவாசை அப்புறம் பௌர்ணமி அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு எப்படி அது ஏற்படுது, அது என்னங்கிறது புரிஞ்சுச்சா இல்லையா? ஓகே, இப்போ திதினா என்னன்னு பார்ப்போம். இந்த அமாவாசை பௌர்ணமியும் கூட 2 திதிகள் தான். திதினா இன்னும் நிறைய திதிகள் இருக்கு, 20 திதிகள் இருக்கு, அதையும் பார்க்கலாம். மொத்தம் 30. அது சூரியனுக்கும் பூமிக்கும் நேராக ஒரு கோடு போடுறோம். நிலா இங்கே இருக்கு இல்லையா நடுவில், அது ஒவ்வொரு நாளும் 12 டிகிரி தள்ளி வரும். எவ்வளோ டிகிரி? 12 டிகிரி. இந்த படத்தை பாருங்க, நல்லா புரியும். அமாவாசைங்கிறது 0 டிகிரி நேராக இருக்குது. பிரதமை 12 டிகிரி, துதியை 24 டிகிரி, திருதியை 36 டிகிரி, சதுர்த்தி 48 டிகிரி, பஞ்சமி 60 டிகிரி, சஷ்டி 72 டிகிரி, சப்தமி 84 டிகிரி, அஷ்டமி 96 டிகிரி, நவமி 108 டிகிரி, தசமி 120 டிகிரி, ஏகாதசி 132 டிகிரி, துவாதசி 144 டிகிரி, திரியோதசி 156, சதுர்த்தசி 168, பௌர்ணமி 180. இது வளர்பிறை. இப்போ இதிலிருந்து மறுபடியும் பௌர்ணமியிலிருந்து கீழே இறக்குனா அதே திதிகள் பேர் அதே தான், ஆனால் கோணம் மட்டும்தான் மாறும். பிரதமை 192, துதி 204, திருதி 216, சதுர்த்தி 228, பஞ்சமி 240, சஷ்டி 252, சப்தமி 264, அஷ்டமி 276, நவமி 288, தசமி 300, ஏகாதசி 312, துவாதசி 324, திரியோதசி 336, சதுர்த்தசி 348, அமாவாசை 360 டிகிரி. புரியுதா? ஒரு வட்டம் அப்படிங்கிறது 360 டிகிரி தானே. ஸோ ஒரு சந்திர மாதத்தில் 30 டிகிரி இருக்கு. ஒவ்வொரு திதியும் 12 டிகிரி. அதாவது சூரியன் சந்திரனுக்கு இடையில ஒவ்வொரு 12 டிகிரி கோண வேறுபாடும் ஒரு புதிய திதி. புரிஞ்சா? இந்த படத்தை பார்த்து நீங்க நல்லா புரிஞ்சுங்களா? ஓகே, இப்போ நட்சத்திரம்னா என்னன்னு பார்க்கலாம். நட்சத்திரங்கள் வந்து 27 தான் இருக்குது, திதி 30, நட்சத்திரங்கள் 27 தான். அஸ்வனி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்தரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதின்னு 27 நட்சத்திரங்கள் இருக்கு. இது என்னன்னு பார்க்கலாமா? அது நிலா வந்து பூமி ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றிட்டு இருக்கு. அப்படி சுற்றி வர்றப்போ நிலா ஒரு 12 டிகிரி தள்ளுது இல்லையா, அப்படி நகர்றப்போ அதுக்கு பேர் திதின்னு சொல்லிட்டோம். அந்த நிலா ஒவ்வொரு திதியில் இருக்கிறப்பவும் அந்த நேரில் ஆகாயத்தை பார்த்தோம்னு வைங்க, அந்த ஆகாயத்தில் ஒரு 6-7 நட்சத்திரங்கள் ஒரு கோலத்தின் புள்ளிகள் மாதிரி ஒரு உருவத்தில் தெரியும். ஒரு டேபிள் மாதிரி, சேர் மாதிரி, ஒரு விலங்கு மாதிரி, அப்படி ஒவ்வொரு வடிவத்தில் தெரியும். ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு வடிவத்தில் தெரியும். அந்த ஒவ்வொரு வடிவத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. அந்த பேர் தான் நட்சத்திரங்களோட பேர். நிலா பூமியை சுற்றி முடிக்க 27 நாள் ஆகுங்க. அதனால் வானிலை அறிஞர்கள் என்ன பண்ணாங்க, அந்த நிலா பயணிக்கிற ஆகாய பாதையை 27 பகுதிகளாக பிரித்தாங்க. அந்த 27 பகுதியில் உள்ள நட்சத்திர டிசைனுக்கும் நேராக சந்திரன் பயணிக்கும் போது அந்த நாளை அந்த குறிப்பிட்ட நட்சத்திர நாள் பேர் வச்சாங்க. அவ்வளோதான். படத்தை பாருங்க. இப்போது நிலா பயணிக்கிறதும் அந்த நட்சத்திர நாட்களும் தெளிவாக தெரியும். உதாரணமாக சந்திரன் இன்னைக்கு ரோஹிணி பகுதியில் இருக்குது. அப்போ பயணித்தனா இன்னைக்கு ரோஹிணி நட்சத்திர நாள். நாளைக்கு அது எங்கே நகருது, அடுத்த 12 டிகிரி போகுது இல்லையா, அதில் அந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மிருக சிரீடம். இந்த இந்திய புராணத்தில் இது எப்படி சொல்கிறாங்கன்னா, தஷ பிரஜாதிபதிங்கிற ஒருத்தர், அவர் வந்து இந்த படைப்பு கடவுளான பிரம்மா இருந்தார் இல்லையா, அவரோட ஃப்ரெண்டு. அவருக்கு 27 குழந்தைங்க, பூரா பெண் குழந்தைங்க. அந்த 27 மகள்களையும் இந்த நிலாவுக்கு சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அந்த 27 பொண்டாட்டிக்கு இருக்காங்களா சந்திரனுக்கு, அதான் 27 நட்சத்திரங்கள். இந்த சந்திரன் என்ன பண்ணுறான்னா தினம் ஒரு பொண்டாட்டி வீட்டில் போய் தங்குறான் 27 நாளும். 3 நாள் எங்கேயும் தங்க மாட்டான். அதுதான் மாதவிடாய். புரியுதா? அப்படின்னா அமாவாசை, பௌர்ணமி, நான் அப்பளை சொன்ன திதிகள், நட்சத்திரங்கள் அதெல்லாம் இருக்கிறனாலையும் சந்திரன் என்ன பண்ணுறான், ஒவ்வொரு பொண்டாட்டி வீட்டில் சந்தோஷமாக போய் தங்குறான் இல்லையா? புரியுதா உங்களுக்கு? அப்போது
சந்திரனே அப்படி திதிகளையும் நட்சத்திரங்கள் உருவாக்குற சந்திரனே அப்படி போய் தங்கும்போது நம்ம தங்கலாமா தங்கக்கூடாதா? யோசிச்சு பாருங்க. இன்னும் வேற மாதிரி பாருங்க, நட்சத்திரங்கள் திதிகள் எல்லாம் ஒரு விஞ்ஞானபூர்வமான வானியல் நிகழ்வாக பாருங்க. கடவுளையெல்லாம் மறந்துடுங்க. அப்போ மனிதர்களுடைய ஆண் பெண் பால் உறுப்புகளுக்கும் அது செய்கிற செயல்களுக்கும் அந்த கிரக அந்த வானியல் நிகழ்வுகளுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? புரியுது உங்களுக்கு? அதனால எந்த நட்சத்திர நாளிலும் எந்த திதியும், அந்த அமாவாசைய பௌர்ணமியை எந்த திதியாக இருந்தாலும் பாலுறவு கொள்ளலாம், எந்த கெடுதலும் கிடையாது. இதுக்கு ஆதாரம் வேணுமா? ஓகே. இந்த 10 பருவ குழந்தைகளை வச்சு கன்னி பூஜை செய்கிறாங்கள பூசாரிங்க, அமாவாசை பூஜை, பௌர்ணமி பூஜை, வெள்ளிக்கிழமை பூஜைலாம் பண்ணுறாங்கல்ல, அவங்களாம் என்ன பண்ணுறானுங்க? நிர்வாண பூஜை தான் பண்ணுறானுங்க. கோயம்புத்தூர் நடந்துட்டு இருக்குது அந்த நிர்வாண பூஜை. அந்த கன்னி பூஜையில் என்ன நடக்குது? கன்னி பிள்ளைய அந்த பூஜைக்குள்ளே அனுப்புகிறாங்க. பூசாரி மட்டும் தான் அங்கே இருப்பான். அவன் என்ன பண்ணுறான்? அவளை அண்ட்ரெஸ் பண்ணுறான், நிர்வாணம் பண்ணுறான். அப்புறம் நிர்வாணமாக அவனுக்கு முன்னால் நிறுத்திட்டு அப்படி பார்த்து நிறுத்திட்டு முதல்ல ஒரு கோட்டு உடம்பு பூரா விபூதி எடுத்து பூசி விடுறான். அடுத்த கோட்டு மஞ்சள் கழுத்துலேருந்து முழங்கால் வரைக்கும் தான் எடுத்து பூசி விடுறான். அடுத்த கோட்டு சந்தானத்தை எடுத்து பூசி விடுறான். அப்படியே வருடன மாதிரி இந்த 3 பவுடரையும் பூசுறதுக்குள்ள உடம்புல இருக்கிற ஒரு அங்குல இடைவெளி இல்லாமல் பூரா தடவும் போது என்ன ஆகும்? இங்கே கீழே மேலே எல்லாம் தடவுறப்போ என்ன ஆகும்? பெண்ணின் 10 பருவ பெண்ணின் பாலியல் மையங்கள் எல்லாம் தூண்டப்படுமா படாதா? தூண்டப்பட்டுரும். அப்போ அவளோட பால் உணர்வு வேரியாகவே மாறிடும் இல்லையா? அப்புறம் என்ன நடக்கும்? அவளே சாமியார் பிடிச்சி வாடா போலாம்னு எடுத்துகிட்டு போயிடுவா. எங்கே? பெட்ரூமுக்கு. பெட்ரூம் இருக்கும், பூஜா ரூம் இருக்குல்ல, பூஜா ரூமில் எப்பவுமே அட்டாச்சு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்கும். ஆமாம், அந்த அதுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடுவான். அங்கே எடுத்துகிட்டு போனால் அப்புறம் பூசாரி என்ன பண்ணுவான்? பட்டை கிடக்குவான் இல்லையா? அதாவது சில தனியார் இடங்களில் அமாவாசை பூஜை, பௌர்ணமி பூஜைங்கிற பேரில் கன்னி பூஜை நடக்குது இல்லையா? அங்கெல்லாம் இதுதான் நடக்குது. இன்னும் கூட்டமாக அதிகமாக வந்துன்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன பண்ணுறான்? வெள்ளிக்கிழமை பூஜை வைக்கிறான். ஆமாம், அப்புறம் செவ்வாய்க்கிழமை பூஜை வைக்கிறான் நைட்டு. இதுக்கு பேர் என்ன? பெண்கள் மட்டுமே பங்கேற்கிற இரவு நேர பூஜைகள் அப்படிங்கிற பேரில் நடக்குது. மேலும் இந்த நிர்வாண பூஜை செய்கிறான் பாருங்க அந்த பூசாரிங்க, அவனுக்கு தாங்க பெரிய கோடீஸ்வரங்களாக இருக்காங்க. குடும்பஸ்தங்களை விட இந்த நாய்க்கு தான் கோடீஸ்வரங்களாக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நீண்ட நாள் உயிரும் வாழ்றாங்க. இருந்து என்ன தெரியுது? சாமி பேரில் இருக்கிறவனே, தொழில் பண்ணிட்டு இருக்கிறவனே அமாவாசை பௌர்ணமி நாள் பட்டை கிளப்பிட்டு இருக்கான். புரியுதா? அதனால் அவன் நல்லாவும் இருக்கான், நீண்ட நாளும் உயிர் வாழ்றான். அப்போது நம்மளும் பணக்காரன் ஆகணும்னா, நம்மளும் உலகத்தோடு நீண்ட நாள் உயிர் வாழணும்னா என்ன பண்ணணும்? இந்த அமாவாசை பௌர்ணமி பார்க்கக்கூடாது, எல்லா நாட்களையும் பட்டை கிளப்பணும், அவ்வளோதான். சொன்னது புரியுதா இல்லையா? அதனால் அமாவாசை பௌர்ணமின்னெல்லாம் சொல்லி சந்தோஷமாக இருக்கிறத ஒத்தி போடாதீங்க. அடுத்து நீங்கள் கேட்காத சில கேள்விகளும் இருக்குது, அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். சித்திரை மாதம், ஆடி மாதம், மார்கழி மாதம், இந்த மாதங்களெல்லாம் தாம்பத்தியம் கூடாதுங்கிறாங்களே, ஏன்னா அப்போ தான் கல்யாணம் கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சிலர் எப்போவோ கேட்டிருக்காங்க. அதுக்கும் பதில் சொல்லிடுறேன். அது மார்கழி மாதங்கிறது பாரம்பரியமாகவே இந்த கோயில் வழிபாடுகள், பக்தி நிகழ்ச்சிகள், திரும்ப பாடுறது, இந்த மாதிரிக்கான செயல்களுக்காக ஒதுக்கப்பட்டது அந்த மாதம். அப்போது ஐயருங்க கோயில்களில் பூஜை பண்ணுவானா இல்லை புரோகிதம் பண்ண வருவானா? ஸோ அதனால் அந்த குடும்ப விழாக்கள் எல்லாம் மார்கழி மாதம் வேண்டாம் அப்படின்னு நிறுத்தி வச்சாங்க. அப்புறம் இன்னொரு காரணம், மார்கழியில் உறவு வச்சுக்கிட்டா குழந்தை உருவாச்சுன்னா அது எப்போ பிறக்கும்? புரட்டாசி ஐப்பசியில் பிறக்கும் இல்லையா? புரட்டாசி ஐப்பசிங்கிறது என்ன? அடைமழை காலம், தீபாவளி காலம் இல்லை, அடைமழை காலம். அதனால் அந்த அடைமழை காலத்தில் வரக்கூடிய தொற்று நோய்கள் நிறைய வருது இல்லை? அந்த தொற்று நோய்கள் வந்து பச்சை உடம்புக்காரிக்கு, தாய்க்கு, சேய்க்கும் ஏதாவது நோய்களை கொடுத்துரும். அப்படிங்கிறதுனால தான் மார்கழியில் வேண்டான்னு சொன்னாங்க. அடுத்து ஆடி மாதம். ஆடி மாதங்கிறது என்ன? மழைக்காலம். நம்ம இந்தியா வந்து அக்ரிகல்ச்சர் சொசைட்டி இல்லையா? ஆடிப்பட்டம் தேடி விதை. அப்போ விவசாயிகள்லாம் அப்போ தான் விதைப்பு போடுற காலம், பிஸியாக இருப்பாங்க. அதனால் நம்ம கல்யாணத்தை வச்சோம்னு வச்சுக்கோங்க, யார் வருவாங்க? அவனமா ஈரங்காஞ்சி ஓடணும் இல்லை, விதை போடணும் இல்லை, வருவானா கல்யாணத்துக்கு? ஸோ அதனால் ஆடி மாதம் வேண்டாம்னாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஆடி மாதத்தில் தாம்பத்தியம் வச்சுக்கிட்டா குழந்தை உருவாச்சுன்னு வைங்க, அது எப்போ பிறக்கும்? பங்குனி அல்ல சித்திரையில் பிறக்கும். அது அக்னி நட்சத்திர காலம், வெயில் காலம் இல்லை. அந்த அக்னி நட்சத்திர காலத்தில் தான் வைசூரி மாதிரி, இந்த மாரியாத்தான்னு சொல்கிறாங்கல்ல, அது ஒரு நோய், அது ஒரு வைரஸ்னால் வர நோய். அந்த நோய் குழந்தைக்கோ தாய்க்கோ வந்துடலாம் அப்படிங்கிற ஆபத்து இருக்கிறதுனால ஆடியில் வேண்டாமப்பா, சித்திரையில் பங்குனியில் குழந்தை போத்துருங்கிறதுக்காக தள்ளி வச்சாங்க.
அதே மாதிரி சித்திரை மாதத்தில் செய்யக்கூடாதுங்கிறாங்கல்ல. அது என்னென்னா அந்த மாதம் தமிழ் புத்தாண்டு, நிறைய திருவிழாக்கள் நடக்கும். மதுரை சித்திரை திருவிழா எப்போ நடக்குது? அதே மாதிரி இந்த ஊருக்கு இந்த அம்மன் கோவில் இருக்குல்ல, மாரியாத்தா மகாளியாத்தான்ல, அந்த அம்மன் விசேஷங்கள் எப்போ நடக்குது? சித்திரை மாதம் தான் நடக்குது. அதனால் திருமணத்தை தவிர்த்துட்டு அந்த கோயில் விழாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. மேலும் சித்திரை மாதம் தான் முக்கியமாக புரோகிதர்கள்லாம் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அப்போ அவங்க கல்யாணம் பார்ப்பானா, நம்ம கல்யாணத்துக்கு வருவானா? இதே மாதிரி தாங்க வெள்ளிக்கிழமை வச்சுக்கூடாது, செவ்வாய்க்கிழமை நைட்டு வச்சுக்கூடாது, இப்படி எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? இது கூட பூசாரிகளே வச்சு பாருங்க. கண்ணி பூஜை கூட்டம் அதிகமாக வந்தால் அவன் வெள்ளிக்கிழமை வைக்கிறானா இல்லையா நைட்டு? இல்லையா? பெண்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் பூஜைங்கிற பேரில் வெள்ளிக்கிழமை நைட்டு செவ்வாய்க்கிழமை நைட்டில் வைக்கிறாங்களா இல்லையா? அப்போ வெள்ளிக்கிழமை ஆகாதுன்னா அவன் சாமி பேரில் பூஜை பண்ணிட்டு இருக்கிறவன் அவன் செய்வானா? இது யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். மேலும் இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த உலகம் பூரா திதி ஸ்டார்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சவங்க இருக்காங்களான்னா கிடையாது. இந்தியாவில் மட்டும்தான் இதை பார்க்குறாங்க. அதாவது உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க? ஏறக்குறைய 825 கோடி பேர் இருக்காங்க. இதில் 700 கோடி மக்களுக்கு இந்த திதி, இந்த நட்சத்திரங்கள், இந்த சித்திரை மாதம், ஆடி மாதம், மார்கழி மாதம், இந்த கிழங்கு எதுவும் தெரியாது. அவங்க என்னைக்கு அவங்களுக்கு மூடு வருதோ அன்னைக்கெல்லாம் வச்சுக்கிறாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க, பாலியல் தொழில் பண்ணுறாங்களே பெண்கள். அவங்க அமாவாசை இன்னைக்கு பௌர்ணமி, இன்னைக்கு சித்திரை மாதம், இது ஆடி மாதம், அப்படி பார்க்குறாங்களா? கிடையாது. அவங்களுக்குலாம் ஏதாவது ஆகுதா? கிடையாது. இதுலேருந்து உங்களுக்கு புரியுதா அந்த திதிக்கு நட்சத்திரத்துக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு? இந்தியாவில் சில இந்து குடும்பங்களில், அது எல்லா குடும்பங்கள்லையும் கிடையாது, இந்து குடும்பங்கள்லையுமே, ஆசாரம் பார்க்குற குடும்பங்களில், இந்த ஜோதிடமெல்லாம் தெரிஞ்ச குடும்பங்களில், இந்து குடும்பங்கள் மட்டும்தான். மற்ற இஸ்லாமிய குடும்பங்கள், கிறிஸ்துவ குடும்பங்கள் அங்கெல்லாம் கிடையாது. அவங்களெல்லாம் பார்க்கறது இல்லை. இந்த சூரியனை சந்திரனும் பூமி சுற்றி வச்சுட்டு இருக்கிறத வச்சு உருவாக்கக்கூடிய திதிக நட்சத்திரங்கள் இதுகளுக்கும் பால்களுக்கும் இடையில இருக்கிறதாவது தொடர்பு இருக்கான்னு அவங்களும் பார்க்கறதே இல்லை. என்ன காரணம்? உண்மையிலே எந்த தொடர்பும் இல்லை. அது மட்டும் இல்லைங்க, இப்போது மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்லுது? ஒரு ஆரோக்கியமான தம்பதி எந்த நாளிலும் பாலுறவு கொள்ளலாம். அதனால் வயசும் தெம்பும் இருக்கிறப்போ நீங்கள் பட்டை கிளப்பலாம். இதுக்கு ஓசோ சொன்ன ஒரு கதை இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதைத்தான் நான் சொன்னேன் உங்களுக்கு ஸ்பெஷல் போனஸாக ஒன்று உங்களுக்கு தரப்போகிறேன்ட்டு. அந்த போனஸ் இதுதான். அது ஒரு பெரியவர் ஒரு டாக்டர்கிட்ட போயிருப்பார், ஒரு கிளினிக் போயிருப்பார். டாக்டர் 6 மணிக்கு தான் வருவார். அன்றைக்கி ஒரு 5 மணிக்கே போய் 3 நாள் பேச்சு உட்காந்துக்குவார். இவர் போய் உட்காந்த பிறகு தான் அந்த நர்ஸமாக வர்றாங்க, அப்புறம் அதுக்கு பிறகு தான் டாக்டர் வர்றாங்க. அவங்களாம் பார்த்துட்டு தான் போகிறாங்க. முதலாளாக பெரியவர் உட்காந்துருக்கான்னு பார்த்துட்டு தான் உள்ள போகிறாங்க. ஓகே, அதுக்கு பிறகு நிறைய பேஷண்ட்ஸ் வர்றாங்க. இந்த பெரியவர் என்ன பண்ணார்னா ஒவ்வொருத்தரையும் நீங்கள் போங்க அவங்க சொல்லுவாங்க, பெரியவர் நீங்கள் முதல்ல இருந்திருக்கீங்க, இல்லை நான் சும்மா இருக்கேன், நீங்கள் போங்கன்னு ஒவ்வொருத்தரையும் உள்ள அனுப்பிட்டே இருப்பார். இப்படி 5 மணிக்கு வந்து மணி 10 ஆயிடுச்சு. ஓகே, அந்த டாக்டருமே இன்னும் யாரும் இல்லையாட்டுருக்கு அப்படின்ட்டு என்ன பாருமா வேலை யாராவது இருக்காங்கன்னு பாருன்னா நர்ஸ் வந்து எட்டி பார்ப்பாங்க. பெரியவர் இன்னும் உட்காந்துருப்பார். ஐயோ பெரியவரே, நான் வந்து கிளினிக் திறக்கும் போது நீங்கள் உட்காந்துருந்தீங்க, இன்னும் உட்காந்துருக்கீங்க பெரியவரே, ஏங்க உள்ள வரலீங்கன்னா? இல்லை எல்லோரும் பார்த்து போட்டோம், அப்புறம் நான் கொஞ்சம் கடைசியாக பார்த்துக்கலான்னு தான் இருந்தேன் அப்படின்னு. சரி வாங்க பார்க்கலான்னா திருப்பி உள்ள போவார். அங்கே டாக்டர் ஸ்டெத்தெல்லாம் கட்டி வச்சுட்டு கோட்டெல்லாம் கட்டி வச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருப்பார் கிளம்பலான்ட்டு. போனோன்னே என்ன பெரியவரே, என்ன முதல்ல இருந்துருந்தீங்க இப்போ தான் வரீங்க? வேணாம், ஆமாங்கிட்ட எனக்கு ஒரு முக்கியமான எனக்கு பிரச்சனைங்க எனக்கு. ஸோ அதனால் எல்லோரும் போயிட்டோம், கடைசியாக அவங்களை பார்க்கலான்ட்டு நான் உட்காந்துருந்தேன் பாருங்க. ஓகே, என்ன ஐயா தாத்தா பிரச்சனை அப்படின்னா? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறது, எனக்கு செக்ஸுவலி கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி விடுங்க அப்படின்னாரு. ஓ அப்படியா, சரி. உங்களுக்கு வயசு என்னங்க தாத்தானா? வயசு என்னங்க? 85 ஆச்சுங்க. தாத்தா 85 வயசா? 85 வயசுன்னா அவன் நக்கரையில் போயிட்டு இருப்பான் இல்லையா? நீங்கள் வந்து இதை சொல்கிறீங்க டாக்டர்னா? டாக்டர் நீ பாருங்க, வயசெல்லாம் பிரச்சனை கிடையாது, உங்கள் ஃபீஸும் பிரச்சனை கிடையாது. நான் எல்லாத்துக்கிட்டும் வெளியே வரும்போது கேட்டேன், ஃபீஸ் எவ்வளோ வாங்கினேன்? 500 ரூபா வாங்கினீங்கன்னாங்க. நான் 1000 ரூபா தரேன், சரிங்களா? எனக்கு நீங்கள் எப்படியோ ஸ்ட்ராங் பண்ணிடணும். என்னடா இது வம்பா போச்சு, 85 வயசுக்காரன் இவன் இப்படி ஸ்ட்ராங் பண்ணுறது. டாக்டர் இருந்தாலும் அவருக்கு ஒரு நப்பாசை 500 பேர் 1000 பேர் தானே, காசாசை யாரையும் கட்டுது இல்லையா? சரி போய் உட்காந்து போங்க, திரையை விளக்கிட்டு போய் கட்டில் உட்காந்துங்க. எங்கள் மெத்த ஓட்டுற கட்டில் போட்டுருமோல்ல, அதில் போய் உட்காந்து பெரிய உட்காந்து. அப்புறம் இவர் கோட் எடுத்து போட்டு ஸ்டெத் எடுத்து காலத்துக்கு வச்சுட்டு போவார். போய் சரிங்க பெரியவரா, காட்டுங்க அப்படி பேர், உங்களுக்கு காட்டுங்க அப்படி பேர். பெரியவர் இப்படி காட்டுவார்.
தினம் பெரியவரே நாக்கு மேலேயும் கேட்டிங்கன்னா ஆமாம் டாக்டர், நான் இந்த 40 வருஷமா இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் டாக்டர், இதுதான் ஸ்ட்ராங் பண்ணணும் டாக்டர். தாத்தா என்ன தாத்தா நீங்கள் பெரிய ஆளாக இருக்கீங்க. ஓகே, இருந்தாலும் அவன் அந்த 1000 விடக்கூடாதுக்காக ஏதோ 2 சாரிடன் மாத்திரையை ஏதோ அனாசின் மாத்திரையை ஏதோ பொடி பண்ணி கொடுத்து போங்க நீங்கள் சாப்பிடுங்க சூப்பராக நாக்கு மேலே சூப்பராக வேலை செய்யும் அப்படிம்பாரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆணுக்கும் நிலைமை வந்தே தீரும். புரியுதா? இந்த நிலைமை வர்றதுக்குள்ள இதை கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் பட்டை கிளப்புறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விதி இருக்குது. என்ன தெரியுமா? 2 பேர்த்தோட உடல் நலம் மற்றும் உங்கள் மனைவியோட முழு சம்மதம். அது ரொம்ப முக்கியம். அதாவது பொண்டாட்டியாகவே இருந்தாலும் அவளோட சம்மதம் இல்லாமல் அல்லது வேற ஏதாவது நெருக்கடி கொடுத்து சம்மதம், அதாவது உனக்கு மாச சம்பளமாக ஒன்று எடுத்து கொடுக்குறேன், படிச்சல எடுத்து கொடுக்கணும் இல்லை, நகை எடுத்து கொடுக்கணும் இல்லை, இப்படியெல்லாம் நெருக்கடி கொடுத்து பாலுறவு கொள்ளக்கூடாது. அடுத்தது தாம்பத்திய உறவுங்கிறது 2 பேர்த்துக்குமே இன்பம் நிகழ்வாக இருக்கணும். பொண்டாட்டியை போக பொருளாவோ அல்லது உங்கள் விந்தை கொண்டு போய் கோட்டக்கூடிய குப்பை கூடையாவோ பயன்படுத்தக்கூடாது. அப்படி பொண்டாட்டிக்கு எந்த இன்பமும் கொடுக்காம ஒரு ரப்பர் பொம்மை மாதிரி அவங்கள பயன்படுத்துறதுனால்தான் அவங்க இன்னைக்கு அமாவாசை, இன்னைக்கு பௌர்ணமி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு நொட்டை, இன்னைக்கு நொல்ல அப்படின்னு 1000 காரணங்கள் சொல்லி தாம்பத்திய உறவை தவிர்க்கிறாங்க. புரியுதா? அதாவது தவிர்க்கிறாங்கனாவே அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? டே கேன புருஷா, நீ செய்யறது எறும்பு அடிச்ச மாதிரி கூட எனக்கு உணர முடியலடா கேனப்பயலே. மேலே அது என்னோட காம உணர்வுகளோட அடங்கி கிடக்கிறத கூட தூண்டி விட்டுருதுடா. நான் அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸுக்கு போனேன்னு வைக்கி எவனா கட்டு போய் அவனை நோண்ட சொல்லுதுடா. புரிஞ்சுக்கோடா, குடும்பம் கெட்டு போய் தொலைஞ்சிடும்டா, அதனால் கொஞ்சம் ஒதுங்கி போயிடான்னு சொல்கிறான்னு அர்த்தம். ஆனால் இது நேராக சொல்லாமல் அமாவாசை பௌர்ணமின்னு சொல்கிறாங்க. அதனால் மனைவி மறுத்தால் அவங்களுக்கு உடல்நலம் நல்லா இருக்குது, மனவலி எதுவும் இல்லை, இந்த சூழல்லையும் அவங்க மறுக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இன்பம் கிடைக்கிற மாதிரி தாம்பத்தியத்தில் ஈடுபட உங்களுக்கு தெரியலைங்கிறது தான் அர்த்தம். புரியுதா? ஏன் தெரியல? நீங்கள் எங்கேயும் படித்தது இல்லை, எவன் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? அதனால் பேசாமல் தந்திராவை கற்றுக்கோங்க. கற்றுட்டு போங்க, மறுப்பே இருக்காது வாழ்க்கையில். அதாவது பால் உணவுங்கிறது என்ன? பசி மாதிரி, உடலோட பசி. அது உங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் உங்கள் பொண்டாட்டிக்கும் அந்த பசி, எல்லா பசியும் இருக்கும். புரியுதா? இப்போ அவங்க வயிற்று பசி இருக்குமா? இருக்காதா? இருக்கும். அந்த பசிக்கு நீங்கள் நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க. அதாவது சைவம்னு வச்சுக்கோங்க, அன்னமோனா கூட்டிகிட்டு போகிறீங்க, சங்கீதா கூட்டிகிட்டு போகிறீங்க, A to B கூட்டிகிட்டு போகிறீங்க. ஓகே. அசைவம்னா ஹரிபவன் கூட்டிகிட்டு போகிறீங்க, திண்டுக்கல் தாப்பா கட்டி கூட்டிகிட்டு போகிறீங்க. இப்படி கூட்டிகிட்டு போனால் அவங்க எப்போ கூப்பிட்டாலும் வருவாங்களா வர மாட்டாங்களா? நீங்கள் எப்படா கூப்பிடுவீங்கன்னு அவங்க காத்துட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? முனியாண்டி விலாசு, தட்டி விலாசு, கையேற்றி பாவனு இங்கே கூட்டிகிட்டு போனால் என்ன பண்ணுவாங்க? எப்போ கூப்பிட்டாலும் அவங்க என்னப்பாங்க? இன்னைக்கு அமாவாசை, இன்னைக்கு பௌர்ணமி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமைப்பாங்க. அதே மாதிரி தாங்க உடல் பசியை தீக்க நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா எப்போ நீங்கள் கூப்பிட்டாலும் வருவாங்க. போக பொருளாக மட்டுமே பயன்படுத்தி இருந்தால் எப்போ கூப்பிட்டாலும் அவங்க 1000 பொய்க்காரணங்கள் நேரடியாக சொன்னால் உங்களை செருப்பு அடிச்ச மாதிரி இருக்குமேங்கிறதுனால தான் அவங்க அமாவாசை பௌர்ணமிங்கிற காரணத்தை சொல்கிறாங்க. புரியுதா? அதனால் அமாவாசை பௌர்ணமி, திதிக நட்சத்திரங்க இந்த நாள்கள் இருக்குல்ல, இதில் எல்லாம் உறவு கூடாதுங்கிறதுக்கான ஒரே ரகசியம் என்ன? அவங்களுக்கு நீங்கள் செய்யறது நல்லா இல்லை அப்படிங்கிறது தான் பொருள். ஸோ அதனால் தந்திராவை கற்றுக்கோங்க. இந்த வாரம் சென்னையில் நடக்குது, 13, 14 தேதிகளில் சென்னையில் நடக்குது. வாங்க கற்றுக்கிட்டு போங்க. இது வரைக்கும் 21,000 பேர் வந்து கற்றுருக்காங்க. வந்து கற்றுட்டு போய் தம்பி உங்களை கல்யாணம் பண்ணாங்கல்ல, அந்த உங்களை கட்டுன பாவத்துக்கு அவங்களுக்கும் ஏதாவது இனிமையாதையாவது உச்சகட்டை உங்களுக்கு கொடுங்க தம்பி. பாவம் இல்லையா? பெண்கள் பாவமா இல்லையா? நினச்சி பாருங்க. உங்களுக்கு இன்பமே தராமல் கல்யாணமானது சாகிற வரைக்கும் வச்சுட்டு இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படி உங்கள் பொண்டாட்டி நீங்கள் வச்சுட்டு இருக்கலாமா? பாவம் இல்லையா? அவங்க மேலே கருணை காட்டுங்க தம்பி. பொண்டாட்டி மேலே கருணை காட்டுங்க. அவங்க அப்படி செய்கிறாங்க இப்படி செய்கிறாங்கன்னு குறை சொல்லாதீங்க. ஏன் போய் கண்டவங்ககிட்ட மேயறாங்கன்னா நீ செய்கிறது சரியில்லை. அப்புறம் அவங்க போய் மேயாமல் என்ன பண்ணுவா? நீ தூண்டி முட்டுற வீட்டில், அப்புறம் அவள் போய் மேயில, அவ்வளோதான். அப்புறம் என்ன பண்ணுவா? நீ மேயறதுக்கு இறஞ்சலாம் போன நிற்ப, இறஞ்சாலும் நீ வை, உன்னை போட்டு தர்றான், அவ்வளோதான். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உன்ற மேலே இறக்கப்பட்டு தான் சொல்கிறேன். உன்ற வாழ்க்கை நல்லா இருக்கும் தம்பி. மனைவியை மட்டும் பால் இன்பங்களை கொடுத்து நீ சந்தோஷமாக வச்சுட்டு இருந்து பாரு. அப்படியே அப்பா இத்தனை நாள் இந்த பொண்டாடி எங்கடா போனான்னு இருக்கான், கல்யாணமான புதுசுல இருந்தா பாரு, அந்த மாதிரியே இருப்பான். தேவதையாக மாறி விடுவாள். அப்படி
தந்திராவை கற்றுக்கிட்டு போய் உங்கள் மனைவியை சந்தோஷமாக வச்சுட்டு இருங்க. உங்கள் பொருளாதாரம் வளரும், உங்கள் ஆயுளும் கூடும், உங்கள் வாழ்க்கை ஒரே மகிழ்ச்சி கடலாக மாறிடும். அவ்வாறு மாற உங்களை வாழ்த்தி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.